கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் மாதம் ஆரம்பத்திலே பாருங்க, அந்த மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மனசில் எல்லாத்துக்குமே ஒரு நகைச்சுவையான உணர்வு வெளிப்படும். ஏன்னா ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி மதிய வரைக்கும் பாருங்கள், எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்த பந்தத்தில் உள்ளவங்களை, அதாவது மாம மச்சான் முறை உள்ளவங்களை கிண்டல் பண்ணுவோம். ஏப்ரல் ஃபுல்ங்கிற ஒரு ஏமாத்து ஏதாவது பண்ணுவோம், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி இது நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு ஏப்ரல் ஃபுல்னு சொல்லி விளையாடக்கூடிய அந்த எல்லாத்துக்குமே இந்த நகைச்சுவை உணர்வு அதிகமாக வரக்கூடிய மாதம் தான் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியானது. மதிய வரைக்கும் அந்த மாதிரியான உணர்வுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் பாருங்கள், ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியே பாருங்கள், ஆன்மீக விஷயங்களான பங்குனி உத்திரம் அன்றைக்கி தான் ஆரம்பிக்குது. அப்போ இந்த ஏப்ரல் மாதம் தொடக்கம் அப்படிங்கிறது பருவநிலையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய மாதமாகவும் இருக்குது. புதிய கணக்கு அலுவலகம் வச்சுருக்கிறவங்க, தொழிற்சாலை வச்சுருக்கவங்க, சின்ன அளவில் நடத்தினாலும் சரி தான், பெரிய அளவில் நடத்தினாலும் சரி தான் பாருங்கள், புதிய கணக்கு ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பத்தில் தான். முன்னாடிலாம் பார்த்துக்கங்க, இன்னொரு காலத்தில் ஏப்ரல் மாதம்தான் வருஷத்தோடைய முதல் இதாகவே இருந்தது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் தான் ஆங்கில வழக்கப்படி பாருங்கள், ஜனவரி மாதத்தில் 1ஆம் தேதியை புத்தாண்டாக கொண்டாட ஆரம்பித்தாங்க. இந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பத்துலேருந்து ஏப்ரல் மாதம் ஒரு 14-15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நம்மளுடைய இனிய தமிழ் புத்தாண்டு பிறக்கும். ஒவ்வொரு வருடமும் பாருங்களேன், ஏப்ரல் மாதத்தில் தான் சூரியன் தன்னுடைய உச்ச வீடான காலபுருஷனுக்கு முதல் ராசியான மேசத்துக்குள்ளே என்ட்ராகிறாரு. அப்போ இவ்வளோ பெரிய சிறப்பு வாய்ந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவாகவே பாருங்கள், தங்கத்தோடைய விலைகள் கொஞ்சம் ஏறக்குறைய கூடவும் செய்யும், குறையவும் செய்யும். நிலையான ஒரு தன்மைக்கு வருவது இந்த மாதத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான். கோடை வெயில் வெப்பத்துடைய தாக்கம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். திடீர்னு பாருங்கள், எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இயற்கை சீற்றங்களான புயல் அதுவும் கொஞ்சம் தாக்குறதுக்கு அதிகமாக தான் இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் இந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, சூரியனும் சனியும் காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டில் இருக்காங்க. சூரியன் சனி சேர்க்க ஏப்ரல் மாதம் 15-14க்கு மேலே தான் சூரியன் மேசராசிக்குள்ளே என்ட்ராகிறாரு. சனி பகவான் அதே இடத்துல தான் பாருங்கள், காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டில் சனி பகவானுடைய தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ காலபுருஷனுக்கு 3ஆம் வீட்டில் பாருங்கள் குரு இருக்கார். இந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பத்திலே பாருங்கள், காலபுருஷனுக்கு 5ஆம் வீட்டில் உள்ள உத்திர நட்சத்திரம், அதுவும் பாருங்கள் சூரியனுடைய நட்சத்திரத்திலே இந்த ஏப்ரல் மாதம் தொடக்கம் ஆரம்பிக்குது. இந்த ஏப்ரல் மாதத்தில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த பண்டிகைகள் அதிகமாக இருக்குது. ஒரு பண்டிகையோட ஆரம்பமே இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து ஆரம்பிக்குது. அப்படி ஏப்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி அவங்களுக்கு பண்டிகைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு நிறையா ஒவ்வொரு விதமான பலன்கள் நாள்தோறும் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒவ்வொரு விசேஷமாக நடக்க ஆரம்பித்து கடைசியில் பாருங்கள் மார்ச் வரைக்கும் எல்லாமே பாருங்கள் பண்டிகையோட ஆரம்ப காலமும் தொடக்கமாக இருக்கக்கூடியது அந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது அப்போ இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, ஏப்ரல் மாதம் ஆரம்பத்திலேயே பாருங்கள், உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல தகவல்கள் உங்களை வீடை தேடி வர ஆரம்பிக்க போகுது. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய திருப்புணம் முனையான விஷயங்கள் ஒரு திருப்பத்தை கொண்டு வர விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு அதுக்கு நீங்கள் உங்களுடைய முந்தைய செயல்பாடுகளும் ஒரு காரணமாகத்தான் இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு ராசி அதிபதியே பாருங்களேன், உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கார், ராகு புதனோடு சேர்க்க. அப்போ இதெல்லாம் நமக்கு நடக்கவே செய்யாது அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ளே புழுங்கிக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே பாருங்கள் நடக்க ஆரம்பிக்கக்கூடியான ஒரு அறிகுறி உங்களுக்கு ஏற்படும். இப்போ உங்கள் ராசிக்கு 10 சூரிய பகவான் உங்கள் ராசி 3-4 சனி பகவானுடைய 5ஆம் இடத்துல சேர்க்க. இப்போ உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். மனசில் புதியதாக வைராக்கியம் பிறக்கும். ரொம்ப நாளாக ஒரு விஷயம் நான் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்துருப்பீங்கள்ல, ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன விஷயந்தான். டெய்லி காலையில் எழுந்துச்சி சூரிய நமஸ்காரம் பண்ணணும். உங்கள் ராசிக்கு 10 அவர் தான். அப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணுறப்பயாவது நம்ம தொழிலில் ஒரு முன்னேற்றம் வரும், நமக்கு ஒரு அரசாங்க வேலை கிடைக்கும், வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் போய் ஜாதகத்தை கொடுத்து பார்க்குறப்ப ஆனால் பாருங்கள், அந்த செயல்பாடுகளை செய்கிறது கூட உங்களுக்கு மனசு வராது. அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு திட்டமிடல் இல்லாமலே நீங்கள் இருப்பீங்க. எல்லாமே செய்ய நினைப்பீங்க. எல்லாமே நைட்டு பார்த்தீங்கன்னா காலைல 5:30 மணிக்கு எந்திரிச்சு எப்படியாவது கண்டிப்பாக வாக்கிங் போகணும்னு நினைப்பீங்க. ஆனால் பாருங்கள், போக மாட்டேங்க. அப்போ இதெல்லாம் மாதிரி முயற்சிகள் உங்களுக்கு தடை ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா அப்போ அதெல்லாம் விடுபட்டு போயிருக்குல்ல,
எந்த காரியமாக நீங்கள் செய்ய நினச்சிங்களோ அது எல்லாமே நடக்கக்கூடியதாக உங்களுக்கு வந்து மாற்றிக்கிட்டே வரும். கண்டிப்பாக இந்த வட்டம் நம்ம செஞ்சிடணும்ப்பா, அப்போ தான் நம்ம லைஃபுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து வெறி உங்களுக்கு அதிகமாகக்கூடிய வாய்ப்பு. இன்னும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுருப்பீங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்கள் சாதாரணவங்களா? உங்களை வந்து மாறி மாறி துன்பங்களும் துயரங்களும் போட்டு படாத பாடு படுத்தி எடுத்துருக்கு. அப்போ இரும்பு பற்றையில் அடிக்கக்கூடிய ஒரு இரும்பு கம்பி மாதிரி தான் நெருப்பில் போட்டு வாட்டி எடுத்து சுத்திரால் அடி வாங்கி செஞ்சு ஒரு புடம் போட்ட தங்கமாக உங்களை வந்து மாற்றி வச்சுருக்குது. அப்போ இப்போ வந்து நீங்கள் வந்து புடம் போட்ட தங்கம் மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க, அந்த மாதிரி சொல்லிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொல்லிக்கக்கூடிய காலங்கள் வெகு சீக்கிரமாகவே வரப்போகுது. இது வரைக்கும் பட்ட பாடுக்குடான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்போ தைரியமாக தன்னம்பிக்கையாக சில முடிவுகள் நீங்கள் வந்து எடுக்க ஆரம்பிப்பீங்க. அது மட்டுமே கிடையாது, உங்களுக்கு நிறையா புதியதாக வேலை வாய்ப்புகள், ஒரு வேலைக்கு 2 வேலை வரும். நம்ம எந்த வேலையை போய் பார்க்கணுங்கிற மனசில் ஒரு திண்டாட்டத்தை கொடுக்கக்கூடியது தான். அப்போ வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பூரா பாருங்களேன், ஒரு சின்ன அளவில் வேலையாவது கிடைக்கும். நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா அவங்க அந்த வேலையில் வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் வேலை விஷயமாக நடக்குது உங்களுக்கு வந்து. ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் உங்களுக்கு வந்து உங்களுடைய பாக்கிய ஜீவனாதிபதி போய் உட்காந்துருக்காரு. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களில் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இப்போ இது வரைக்கும் நான் வெளியில் வந்து வேலைக்காக வெளியே போனதே கிடையாது. இப்போ தான் நீங்கள் முறையாக நீங்கள் வந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் தான் நீங்கள் வெளியில் போய் வேலை பார்க்க ஆரம்பிப்பீங்க, வெளியில் போய் தங்கியிருக்க ஆரம்பிப்பீங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கட்டத்துக்கு நீங்கள் போய்கிட்டே இருக்கீங்க. அப்போ எனக்கு வந்து எல்லாமே பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சுட்டு எல்லாமே முடிச்சிட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்குரிய மனசு வந்து பக்குவப்பட்டிருக்கும். பக்குவப்பட்டு நீங்கள் அடுத்த இறைநிலையை நோக்கி நீங்கள் போகக்கூடியவங்களாக இருப்பீங்க. அப்போ எந்த வயசில் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை உங்களுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மனப்பக்குவம், அடுத்த கட்டத்துக்கு என்ன தேவையோ அதை நம்ம தேடிக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பக்குவப்பட்ட மனசாக மாறக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வந்து உங்களுடைய குடும்பத்தில் வந்து உங்களுக்கு முக்கியமான பிரச்சனை என்னன்னா குழந்தைகள் மட்டும்தான். அப்போ அந்த குழந்தைகளால் நீங்கள் அதிக அளவில் இந்த மாதத்துல வந்து லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருந்தாலும் அதிகமான மன மகிழ்வுகள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வந்து யாரும் வந்து ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தவே முடியாது. அதே சமயம் ஒரே வார்த்தையால் உங்களை வந்து சந்தோஷப்படுத்த முடியும். என்னப்பா நல்லா இருக்கியா, நீ சாப்பிட்டியா, இந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் நீங்கள் வந்து ஏங்குவீங்க. அப்போ இந்த ஒரு வார்த்தைகள் உங்களுக்கு வந்து அடிக்கடி உங்களை பற்றிய கவனிப்பு அடுத்தவங்களுக்கு இருக்கும். நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் சரி தான், சின்ன வயசாக இருந்தாலும் அப்படி தான், பெரிய வயசாக இருந்தாலும் அப்படி தான், இந்த ஒரு அன்பான வார்த்தைக்காகத்தான் நீங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருப்பீங்க. இந்த அன்பான ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், நீங்கள் எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. பணம் பொருள் உங்களுக்கு வந்து பெருசு கிடையவே கிடையாது. இதைத்தான் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகிட்டே நீங்கள் வந்து எதிர்பார்ப்பீங்க. அது கொஞ்சம் கிடைப்பதற்கு தாமதமானாலும் இந்த மாதத்தில் உங்களை தேடி வந்து உங்களுடைய உடல்நலத்தில் வந்து அக்கறை காட்டுவாங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, வரவே முடியாதா அப்படிங்கிற இடத்துல பாருங்கள், உங்களோட ஃபோன் மூலமாவது பேசி உங்களை பற்றி அக்கறை, நீங்கள் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, என்ன செய்யுது, உங்களுக்கு என்னென்னாலும் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை பேசுகிறப்ப உங்களுக்கு அது வந்து ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் வந்து ஏப்ரல் மாதம் முழுவதுமே இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய திட்டங்கள் ஏதாவது செய்யலாமா, ஏதாவது தொழில் பண்ணலாமா, இல்லை ஏதாவது திட்டங்கள் போடுவோமா அப்படி இருக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் வந்து பிளானை நீங்கள் வந்து மாற்றுவீங்க. இந்த வாய்ப்புகள் எல்லாமே கூடி வரக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால உங்களால் முடிஞ்ச அளவுக்கு புதியதாக எந்த ஒரு பிளான் பண்ணாலுமே அதை கொஞ்சம் நீங்கள் வந்து தகுந்த ஆலோசனைக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து தொழில் வந்து நான் புதுசாக ஆரம்பிக்கணும் நினச்சிங்கன்னா அது இப்போதைக்கு வேண்டாம். ஆனால் இருக்கிற தொழிலை வந்து நீங்கள் ரன் பண்ணி கொண்டு போவே நீங்கள் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படணும். அதுக்கே நீங்கள் நிறைய முயற்சிகள் எடுக்கக்கூடியதாக தான் அந்த மாதம் இருக்குது. இன்னும் வேலையாட்கள் சப்போர்ட் இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்காது. உங்களுக்கு வந்து பெரிய இண்டஸ்ட்ரி நடத்தினாலும் சரி தான், சின்ன நடத்தினாலும் சரி, எது நடந்தாலும் சரி தான், நீங்களாக வேலையாட்கள் இல்லாமல் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து அடுத்த இடத்துக்கு போக முடியும் இந்த நேரங்களில். ஆனால் வேலையாட்களை மட்டும்தான் நம்பி இருக்கே அப்படின்னா இந்த மாதத்தில் நிறைய அவங்களுக்கு வந்து தடங்கல்களை கொடுத்துக்கிட்டே தான் அவங்களுக்கு வந்து இருக்கும். பணவரவு அதிகமாக வரக்கூடிய நேரம் தான். அந்த பணவரவு வந்து அதையும் நீங்கள் பாருங்கள் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க.
ஒன்று உங்களுடைய பிள்ளைகளுக்காக செலவழிப்பீங்க, இல்லை அப்படின்னா மனசுக்கு பிடிச்ச இடத்துல ஒரு இடமோ ஒரு பொருளோ நீங்கள் வந்து வாங்குவீங்க. ரொம்ப நாளாக நீங்கள் வாங்க நினைக்கக்கூடிய ரசனையான பொருட்களை வாங்கி மன சந்தோஷப்படுவீங்க. இல்லைப்பா எனக்கு வந்து ஒரு இடம் வந்து நான் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், அங்கே வாங்கவே முடியாமல் இருக்குப்பா, நான் இப்போ வாங்க. அப்போ இப்போ அது கூட நேரங்கள் உங்களை நோக்கி வந்துடுச்சு. இப்போ அந்த நேரத்தை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்து பாருங்கள், கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக தான் உங்களுக்கு வந்து இருக்குது. அப்போ அந்த கடன் பிரச்சனையை சரியை செய்யக்கூடிய நேரமும் உங்களுக்கு வந்துருச்சு. ஆனால் நீங்கள் ரொம்ப அளவில் கடன் வாங்க கொஞ்சம் யோசிக்கத்தான் செய்வீங்க. அப்போ கடன் வாங்கினா நம்ம எவனாவது ரோட்டில் போகிறப்ப கேட்டுருவானோ, யோசனைகள் அதிகரிச்சுக்கிட்டே உங்களுக்கு இருக்கும். அப்போ அந்த மாதிரி நேரங்களும் இப்போ கடனை வந்து குறைக்கக்கூடிய நேரமும் அதிகமாக இருக்குது. உங்களுடைய குடும்பத்தில் பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களுடைய அடிவயிறு குடலில் பிரச்சனைகள் வரக்கூடிய காலமாக இந்த மாதம் வந்து ஏப்ரல் மாதத்தில் இருக்குது. அப்போ இதை வந்து நீங்களும் சரி பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை வந்து சனி பகவானுடைய பார்வை. அப்போ 7ஆம் இடம் பிறகு உங்களுடைய மனைவி ஸ்தானம். 2ல் பாருங்கள், உங்கள் ராசிக்கு 2ஆம் 5 கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ உங்கள் விருச்சிக ராசியை சேர்ந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஒரு குடல், அடிவயிறு, பித்தப்பை, கல்லீரல், மண்ணீரல் இடங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்குது. சில பேருக்கு பாருங்கள் பைல்ஸ் பிரச்சனையும் இருக்கும். அப்போ இது நீங்கள் ஆரம்பத்திலே நீங்கள் பார்த்து நீங்கள் சரி செஞ்சிட்டிங்கன்னா பெரிய அளவில் ஒரு மருத்துவ செலவுக்குள்ளே கொண்டு போகாது. அதுக்கப்புறம் பாருங்கள், உறவினர்கள் இது வரைக்கும் உங்களை எந்த உறவினராவது அவங்க வெறுத்திருந்தாங்கன்னா இப்போ நினச்சி பாருங்க, உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் நினச்சிருப்பீங்க, உங்களை எந்த அளவுக்கு தரக்குறைவாக நினச்சிருந்தாலும், உங்களை வந்து உதாசீனப்படுத்தி போயிருந்தாலுமே உங்களுடைய பொறுமை உங்களை பக்கம் இழுக்கும். நான் செஞ்சது தப்புப்பா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலங்கள் வெகு சீக்கிரத்தில் வருது. விவசாயம் பண்ணக்கூடியவங்க, விருச்சிக ராசியில் பிறந்தவங்க, விவசாயத்தில் நீங்கள் வந்து பணம் நீங்கள் இப்போ போட்டிங்கன்னா அது சரியாக நம்மளால் எடுக்க முடியும். அந்தளவுக்கு மனப்பக்குவம் உங்களுக்கு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், கால்நடைகள் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு லாபமே கொடுக்கல. அப்போ இந்த மாதத்தில் லாபம் கொடுக்கும். அப்போ நம்மளுடைய வளர்ப்பு முறைகள் சரியாக இல்லையோ அதை நீங்கள் வந்து ஒரு 4 பேர்கிட்ட கேட்பீங்க. கருத்துக்களை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய நடைமுறைகள் அந்த கால்நடைகளை பராமரிக்கிறதில் நிறையா வந்து கவனம் செலுத்துவீங்க. அப்படி செலுத்துகிறப்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து. விருச்சிக ராசியில் பிறந்த மாணவர்கள் இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். 4ஆம் இடத்துல புதன் செவ்வாய் ராகு சேர்க்க. அப்போ சிறிய அளவில் கூட நீங்கள் வந்து ஒரு போதை பழக்கத்து பக்கத்தில் போயிடவே கூடாது. போதை பழக்கம் இருக்கிற நண்பர்கள்ட்ட நீங்கள் முதல்ல பேச்சை வந்து குறைச்சிக்குங்க. அவங்க நண்பர்களாக இருந்தாலும் சரி தான், உறவுகளாக இருந்தாலும் சரி தான், அவங்களை நீங்கள் தள்ளி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் அவங்களை தற்காத்துக்க முடியும். அதனால் கொஞ்சம் நீங்கள் இந்த மாதத்தில் ரொம்ப வந்து கவனமாக நண்பர்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடியதாக தான் இந்த மாணவர்களுக்கு இருக்குது. இப்போ உங்களால் வந்து வெளிநாடு யோகம் நல்லா இருக்குது, வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்காரா, நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். நீங்கள் மேலும் செவ்வாய்க்கிழமை பாருங்கள், முருகருக்கு வழிபாடு செய்யணும். செவ்வாய்க்கிழமை காலையில் போய் முருகருக்கு பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு 9 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு அங்கே வச்சு கூட அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கூட துவரம் பருப்பு சிறிதளவாவது தானம் உங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு 10 கிலோ 15 கிலோ உங்களை வாங்கி தர சொல்லலை, ஒரு 100 பருப்பு வாங்கி ஒருத்தர் கொடுத்தாலும் அதுவும் தானம் தான். தானம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு வந்து இருக்கு. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.